அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். செகண்ட் பார்ட்டோட தொடர்ச்சி தான். கதையை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்த அந்த பிரம்மாண்டமும் மைட் பி அந்த மலைப்பும் செகண்ட் பார்ட்டில் இல்லை. இப்போ தேர்ட் பார்ட் அதோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வசூல்லையும் அப்படி தான். பட் ஜேம்ஸ் கேமரூன் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் இன் ஹாலிவுட். ஒரு ட்ரூ லைஸ் மாதிரி, அப்புறம் வந்து டெர்மினேட்டர் 2, ஜட்மெண்ட்டு, இந்த மாதிரி படங்கள் வெரைட்டியாக பண்ணிட்டு அவதார் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் போயிட்டு சுழலில் மாட்டிக்கிட்டாரோங்கிற ஒரு வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 16 வருஷம் வந்து அவதார்லேயே அவர் ட்ராவல் பண்ணாருன்னா, அவருக்கு இப்போமே ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து அப்போ அவதாரோடய முடிஞ்சிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. அது காலத்தான் பதில் சொல்லணும். வணக்கம். சினிமா ஃபோக்கஸ் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு திரு விமர்சனத்துக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஜேம்ஸ் கேமரூன். 2009 வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்தது, 2022 செகண்ட், இப்போ தேர்ட் பார்ட்டு. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸில் தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட வந்து பெரிய வெற்றி வந்து பிரம்மாண்டம் தான். ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அதுதான் நியாயமாக இருக்கும். சாதாரண தியேட்டரில் பார்த்தா இந்த எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் பார்த்த எல்லா வெர்ஷனுமே ஐமேக்ஸ் தான் பார்த்துருக்கேன். அண்டு இது வந்து செகண்ட் பார்ட்டோட தொடர்ச்சி தான். கதையை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அதே தான், அந்த அவங்க டீமு, அந்த இன்னொரு டீமு, அந்த துரோகம், அப்புறம் வந்து இதில் புதுசாக வந்து ஒரு குரூப், ஒரு கிளான் வராங்க. ஸோ கதையை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து. இன்ஃபேக்ட் வந்து டு பி ஃப்ரேங்க், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் முன்னதோட கம்மியாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2009 வந்து ஒரு பிரமிப்பாக பார்த்தோம் அவதார் அப்படிங்கிற ஒரு ஜேம்ஸ் கேமரூன் படம். அஃப்கோர்ஸ் செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்த அந்த பிரம்மாண்டமும் மைட் பி அந்த மலைப்பும் செகண்ட் பார்ட்டில் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறதுனால அந்த கிடைச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸானு தெரியல. செகண்ட் பார்ட்டில் இல்லை. இப்போ தேர்ட் பார்ட் அதோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வசூல்லையும் அப்படி தான். படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டும் சூப்பர் ஹிட்டு, செகண்ட் பார்ட் வசூல் குறைஞ்சிருச்சு. இப்போ தேர்டும் வந்து சுமாராக தான் போகுதுங்க அப்படின்ட்டு ஒரு கலவையான விமர்சனத்தோடு தான் வந்து வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து இன்னொரு வகையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ்லாம் விடுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பர். அதோடு வந்து நான் இந்த படத்தை வந்து எப்படி ஒரு ரசித்து பார்த்தேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு இந்தியன் சினிமாவோட சென்டிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வியட்நாம் காலனி கதை தான். வியட்நாம் காலனியில் வந்து வில்லன் குரூப்பில் இருந்து ஒருத்தங்க வந்து ஆப்போசிட் கேம்புக்கு போய் அவர் அந்த வீடை காலி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டவர், கடைசியாக அவர் இவங்களுக்கு எதிராக திரும்பிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவதாருக்கு முன்னாடியே வியட்நாம் காலனி வந்துருச்சு. ஸோ அதுக்கிட்ட ஜேம்ஸ் கேமரூன் வந்து இதை பார்த்து தான், வியட்நாம் காலனியை பார்த்து தான் அவதார் இருக்கான்னு சொல்ல வரல. மைட் பி அந்த தாட்ஸ் வந்து அவருக்கு வேறு மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இந்த படத்தை என்னன்னா, செகண்ட் பார்ட்லேயும் சரி தேர்ட் பார்ட்லேயும் சரி சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. ஜாக் சுல்லியோட அந்த கிளான், அவங்க ஒய்ஃபு அண்ட் நெய்த்ரி, அப்புறம் வந்து அவங்க பசங்க 2 பசங்க, அப்புறம் வந்து இன்னொரு பையன் செகண்ட் பார்ட்டில் வந்த அந்த பையன், இது எல்லாமே வந்து அவர் அந்த 3 மணி நேரமும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது, அந்த குடும்பத்தை காக்கிறதுக்கு உண்டான ஒரு போராட்டம், அதுலேயே வந்து ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் சென்டிமெண்டலாகவும் படம் போச்சு எனக்கு. ஸோ அது சில சீன்ஸ்லாம் வந்து ஒரு 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 விசு படம் மாதிரியும், ஒரு வி சேகர் படம் மாதிரியும், ஒரு விக்ரமன் படத்தோட எஃபெக்ட் தான் வந்து இந்த படமும் எனக்கு கொடுத்து. செகண்ட் பார்ட்லேயும் அப்படி தான். என்ன தான் வந்து படம் ப்ரில்லியண்ட்டாக டெக்னிக்கலாக இருந்தாலும், ஒரு 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 இந்தியர்களுக்கு இந்த படம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. மற்றபடி இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபேர் தான். வருஷம் சாரி எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் குறைஞ்சிட்டே வருது. அடுத்த அவதார் 4 வந்து 2029 டிசம்பரில் வருது.
அவதார் 5 வந்து 2031 டிசம்பரில் வருது. அவர் எவ்ரி டைம் ஜேம்ஸ் கேமரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தோட வெற்றி விஷயம் தான் நான் அடுத்த பாட்டு எடுப்பேங்கிறாரு. பட் அது எடுக்கும்போதே அடுத்த பாட்டுக்கு உண்டான ஒரு 20-30% படமும் எடுத்துடுறாரு. ஸோ இப்போ அவதார் 4 வந்து 2029 வரப்போகுது. ஸோ அது இந்த படத்தோட வெற்றி வச்சு தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஜேம்ஸ் கேமரூன் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் இன் ஹாலிவுட். அவர் வந்து ஒரு ட்ரூ லைஸ் மாதிரி, அப்புறம் வந்து டெர்மினேட்டர் 2, ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி படங்கள் வெரைட்டியாக பண்ணிவிட்டு இப்போ ஒரே அவதார் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் போயிட்டு சுழலில் மாட்டிக்கிட்டாரோங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா அவர் 2009 அவதார் வந்து அந்த படம் மேக்கிங் வந்து 2006-7 ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 15 வருஷம் 16 வருஷம் வந்து அவதார்லேயே அவர் ட்ராவல் பண்ணாருன்னா, ஒரே பேட்டர்ன் ஆஃப் மூவி, அதே கைண்ட் ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதே அந்த உலகம், ஓகே, அவங்க அதில் வர்றது, அந்த ட்ராவல் பண்ணுறது, அந்த இது வந்து ஒரு மாதிரி உளவியல் சம்மந்தமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து பெருசாக மேக் பண்ண முடியல செகண்டுக்கும் தேர்டுக்கும். மேபி காட்சிகள் வந்து கொஞ்சம் மாறி இருந்தாலும் களம் அதே தான். ஸோ அதனால் அவர் வந்து இன்னும் ஒரு 6-7 வருஷத்துக்கு இதிலே ட்ராவல் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு இப்போமே இப்போ 60 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து அப்போ அவதாரோடய முடிஞ்சிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. அது காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் ஆகும். மற்றபடி இந்த படத்தில் இன்னொன்று மீடியா மல்டிப்ளெக்ஸ் மீடியாக்கெல்லாம் பண்ணுற சதியும் பற்றி இந்த படத்தில் சொல்லணும். இந்த படம் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி அவதாருக்கு வந்து இந்த படம் வந்து December 19 ரிலீஸ் ஆகிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க டேட்டெல்லாம். அப்போ இந்தியாவில் மட்டும், எஸ்பெஷலி சென்னையில் மட்டும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் படமே பார்த்துருக்கேன். நான் சாதாரண ஒரு ஆள், நான் பேர் சொல்ல விரும்பலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து டிக்கெட்டை பிளாக் பண்ணிடுறாங்க கார்ப்பரேட் பீப்புள் ஒரு வாரத்துக்கு. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, சினி பர்சனாலிட்டிஸு, அப்புறம் வந்து அரசியல்வாதிங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஃபேமிலிக்கெலாம் டிக்கெட் கொடுத்துட்டு, இந்த டிக்கெட்டை வந்து சாதாரண மக்களுக்கு வந்து புக்கிங்க்கு போகவே மாட்டேங்குது. நானும் நைட்லாம் உட்காந்து பார்த்தேன். December 18 டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பனே பண்ணலை. அப்புறம் திருப்பி நான் நேர்லேயும் போய் நான் வந்து சம்மந்தப்பட்ட தியேட்டரில் நிர்வாகத்தை கேட்டும்போது அவங்க பொறுப்பாகவும் பதில் சொல்லலை. இது வந்து அவதார் மாதிரி ஒரு படத்துக்கு ஐமேக்ஸ் மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து இது திட்டமிட்டே பண்ணுறாங்க. இது வந்து அப்போ சாமானிய மக்கள்லாம் வந்து என்ன அவதாரை வந்து ஒரு ஃபஸ்ட் வீக்லேயே பார்க்க முடியாத வீக்கெண்டில். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க போகிற இந்த படத்தை இப்போ நாளைக்கு கழிச்சு ஃபுல்லாகிடுச்சு. திருப்பி வந்து Jan 1 நியூ இயர் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நியூ இயர் வீக்கெண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்காமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை கூட இங்கே வந்து சென்னையில் வந்து சரியாக பார்க்க முடியல. என்ன திட்டமிட்டாலும் அது வந்து ஒரு லாபி மாதிரி இங்கே பண்ணுறாங்க. அது வந்து எப்போ திறந்த போகுதுன்னு தெரில. மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்கள் ஐமேக்ஸில் உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் அவதாரோட ஃபேனாக இருந்தால், அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபேனாக இருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் போகிறதெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா 4th 5th வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து லாங் வெயிட்டிங் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த 4th வெர்ஷன் பார்க்குறதுக்கு 4 வருஷம் ஆகும். ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.